ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காய்ஸ் கொங்குநாடு சமையல். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா டபுள் பீன்ஸ் வச்சு ஒரு குருமா தான் பார்க்க போகிறோம். இது வந்து பூரிக்கு பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்கும், புலாவுக்கும் நல்லாயிருக்கும், குஸ்கா, புலாவ், தோசை, இட்லி எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ரொம்ப பூரிக்கு, சப்பாத்திக்கு இதுக்கெலாம் நல்லாயிருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? முதல் நாளே டபுள் பீன்ஸ் இந்த மாதிரி சோக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ட்ரை டபுள் பீன்ஸை இப்போது நம்ம தேங்காய் அரைச்சிக்கலாம். உங்களுக்கு தேங்காய் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தேங்காய், கொஞ்சம் சோம்பு, அதை அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அது ஒரு திக்னஸ்க்கும் டேஸ்ட்டுக்காக தான். இப்போது ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை இதெல்லாம் போட்டிருக்கேன். கொஞ்சம் சோம்பு, அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஆனியன் சேர்த்திக்கலாம். நான் 2 ஆனியன் சேர்த்திருக்கேன். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், அது ஒரு ஃப்ளேவருக்கு. அப்புறம் கருவேப்பிலை, இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கப்புறம் தக்காளி கட் பண்ணி தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். நம்ம வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நான் தக்காளி சேர்த்திக்கலாம். நம்ம வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த டபுள் பீன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன வயசில் என் ஃப்ரெண்டு கொண்டு வருவா டிஃபன் பாக்ஸில், எனக்கு அது கொடுப்பா. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இந்த ரெசிபி நானும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்தது, உங்களுக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அது வேகட்டும். ஏன்னா பீன்ஸ் இருக்கிறதுனால நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம், கேஸ் ட்ரபிள் எதுவும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. நல்லா பச்சை வாசம் போகட்டும். வெங்காயத்துக்கு அளவு கொஞ்சமாக சால்ட் போட்டோம்னா சீக்கிரமாக வெந்துடும். தக்காளி, வெங்காயம்லாம் சீக்கிரம் வெந்துடும். அதனால் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்திக்கோங்க. நீங்கள் எப்போ தாளித்தாலுமே வெங்காயத்துக்கு கொஞ்சம் சேர்த்திட்டிங்கன்னா வெங்காயத்துலேருந்து கொஞ்சம் தண்ணி வரும். அதுவும் இல்லாமல் அந்த வெங்காயம் கடிப்படும் போது டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவுமே இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் எப்போவுமே வெங்காயத்தில் லைட்டாக ஒரு பிஞ்சு சேர்த்துவேன். அப்போ அந்த ரெசிபி வந்து இன்னும் டேஸ்ட்டு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதனால் நான் அப்படி தான் பண்ணுவேன். இப்போ நம்ம வெங்காயம் வதங்கிடுச்சு. இனி தக்காளி சேர்த்திக்கலாம். நான் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு தக்காளி சேர்த்துறேன். அதை ஒரு பச்சை மிளகாவை கீரி இப்படி சேர்த்திக்கிறேன். கீரி சேர்த்திட்டு அதை நல்லா, அதாவது கட் பண்ணிக்கோங்க. ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. இப்போ தக்காளி சேர்த்திக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கட்டும் தக்காளி. நம்ம சால்ட் போட்டிருக்கறனால சீக்கிரம் வெந்துடும். இப்போ வேகிறதுக்குள்ளே நம்ம அந்த தேங்காவை பேஸ்ட் பண்ணிட்டு வந்துடலாம். தேங்காவை பேஸ்ட் பண்ணிட்டு வந்துடுங்க. தக்காளி வேகட்டும். நம்ம இப்போ மசாலா தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன், அப்புறம் கரம் மசாலா தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட சிக்கன் மசாலா பவுடர் இருந்ததுன்னா அது ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. இல்லை அப்படின்னா மிளகாத்தூளே சேர்த்திக்கோங்க. இப்போ அதெல்லாம் மசாலா தூள்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உருளைக்கிழங்கு சேர்த்துறேன். சின்னதாக 2 உருளைக்கிழங்கு நல்லா கட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு சேர்த்துறேன். அதே மாதிரி நான் டபுள் பீன்ஸை வந்து ஏற்கனவே நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு காலையில் ஒரு 5 விசில் வச்சு வேக வச்சு எடுத்திருக்கேன். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு இப்போது உருளைக்கிழங்கு வேக வச்சுக்கலாம். ஏற்கனவே டபுள் பீன்ஸ் வெந்திருக்கு, அதனால் நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சுக்கலாம். நீங்கள் அதோடவே உருளைக்கிழங்கு வேக வச்சாலும் சரி, இல்லை இதே மாதிரி செஞ்சாலும் சரி, எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். நம்ம உருளைக்கிழங்கு கொஞ்சம் நேரம் வேகட்டும். கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு வேகணும். இது வெந்ததுக்கப்புறமா நம்ம அதையும் வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் இருக்குது இல்லைங்களா, அதை சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து கொஞ்சம் இன்னும் ரிச்சான ஃப்ளேவர் வேணும், இன்னும் திக்காக இன்னும் ரிச்சாக வேணும்னா நீங்கள் போட்டுக்க
முந்திரியும் சேர்த்துக்கலாம், இல்லை பொட்டுக்கடலை வேணால் சேர்த்துக்கலாம், இல்லை பீனட் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து அது திக்னஸ் கிடைக்கும், கொஞ்சம் ரிச் ஃப்ளேவர் கிடைக்கும். அது வேணும்னா சேர்த்திக்கோங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் அதெல்லாம் சேர்த்துல இப்போது நான் டபுள் பீன்ஸையும் சேர்த்திட்டேன், தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்திட்டேன், சால்ட்டும் சேர்த்திக்கிறேன். இனி எல்லாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பச்சை வாசம் போகிற அளவு கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி வேக வைங்க. நல்லா வேகணும். நல்லா வெந்ததுன்னா நம்மளோட டபுள் பீன்ஸ் குழம்பு ரெடி. அவ்வளோதான், நம்மளோட டபுள் பீன்ஸ் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பூரியும் ரெடி. இனி பூரிக்கு பர்ஃபெக்டான ஒரு சைட் டிஷ்ஷு. நம்ம எப்படி உருளைக்கிழங்கு மசாலாவோ அதே மாதிரி இதுவும் நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அருமையான டபுள் பீன்ஸ் கறி ரெடி ஆகிடுச்சு. புலாவுக்கு, சப்பாத்திக்கு, பூரிக்கு எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நீங்களும் பார்க்கணுன்னா நம்மளோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை ஃப்ரம் காய்ஸ் கொங்கு நாடு சமையல். தேங்க்யூ.